இன்றைய நாள் பானு சப்தமி. இன்றைய நாளில் தவறாம சூரிய பகவான் வழிபாடு, முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில தீராத துன்பம், தீராத பண பிரச்சனை, நிறைய குடும்பங்கள்ல இந்த பண பிரச்சனையால மன நிம்மதி கெட்டு போகும். இதனால தான் ஆரோக்கியமும் கெட்டு போகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தர்கிட்ட நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க, நாளை தினத்தில் கொடுக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கலன்னா அன்று இரவு ஃபுல்லாக தூக்கம் கெட்டு போகும். இந்த தூக்கம் கெட்டு போகிறதுனால மறுநாள் பார்த்திங்கன்னா ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். ஆரோக்கிய குறைபாடோட நம்ம செய்கிற வேலையும் செய்ய முடியாமல் மறுபடியும் கடன் ஆகும். கடன் மேலே கடன் எப்படி ஆகும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு காரணம் கூட. இன்னும் ஒரு சிலர் ஆடம்பர செலவுக்காக கடன் மேலே கடன் வாங்கி கடைசியில் மீளா துயரத்தில் ஆளாகிறாங்க. குறிப்பாக எப்போவுமே கடன் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கடனை அடைப்பதற்கான முயற்சி நம்மக்கிட்ட இருக்கா, அந்த கடனை அடைப்பதற்கான சூழ்நிலையை நம்மளால் உருவாக்க முடியுமாங்கிறத யோசிங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் நான் வாட்ஸ்அப் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கடனால் ஒரு குடும்பத் தலைவர் தற்கொலை பண்ணி அந்த குடும்பம் படக்கூடிய கஷ்டங்களை வார்த்தையால் சொல்லவே முடியாது. ஸ்கூல் திறந்துருச்சு, பசங்களை ஸ்கூலில் சேர்க்கணும், ஒரு தாயால் எதுவுமே பண்ண முடியல அந்த நேரத்தில். அதனால் இத்தனைக்கு அவங்க கடன் வாங்கினது எதுக்குன்னா வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் நம்மளுக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நாம் கடன் வாங்க போகிறோம் அப்படின்னாலுமே கூட அதை அடைக்கக்கூடிய திறமை நமக்கு இருக்கா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு தான் செய்யுங்க. சரி, நான் சூழ்நிலை காரணமாக கடன் வாங்கிட்டேங்க, மாதம் மாதம் எனக்கு வரக்கூடிய வருமானத்தில் கடனை அடைச்சிடலான்னு நினச்சேன், அப்போவும் எனக்கு தடைகள் ஏற்படுது அப்படிங்கிறவங்களும், என்னுடைய பணம் வெளியில் இருக்குது, அது வராமல் நான் வெளியில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களும், தொழிலில் நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த மாதம் எனக்கு தேவையான பணம் வந்தால் தான் இந்த மாதத்தை என்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறவங்களும் ஞாயிற்றுக்கிழமையை தவற விடாதீங்க. மொத்தத்தில் ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் பரிகாரம் சொல்கிறேன், அந்த பரிகாரத்தை தவறாமல் செய்யுங்க. இன்றைய நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளித்தால் ரொம்ப நல்லது. ரூபாய் 30 உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம். மேலும் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு எலும்புச்சம்பளத்தை எடுத்து ஒரு பழைய அகல் விளக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது மேலே மிளகுத்தூள், கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மிளகுத்தூள் இருக்கும். மிளகுத்தூள் இல்லைன்னா மிளகை நீங்கள் பொடி பண்ணி அந்த தூளை அது மேலே வைங்க. அது மேலே வைக்கும்போது கொஞ்சம் சிந்த தான் செய்யும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம், அதாவது ஒரு கற்பூரம் வைக்கிற அளவுக்கு அந்த மிளகுத்தூள் அந்த எலுமிச்சங்கனி மேலே ஒட்டுற மாதிரி நீங்கள் வச்சா போதும். எலுமிச்சங்கனியை லேசாக கழுவிட்டு வைங்க. அந்த ஈரப்பதத்தோடு இருக்கும்போது நல்லாவே மிளகுத்தூள் ஒட்டும். பழைய அகல் விளக்கு, ஈரமான எலுமிச்சம்பழம், அதன் மீது மிளகுத்தூள் வச்சு ஒரு கற்பூரத்தை வைங்க. கற்பூரத்தை வச்சுட்டு ஒரு பெரிய தட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய தட்டு எடுத்துட்டு அந்த தட்டில் இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சு அந்த அகல் விளக்கை வச்சு கற்பூரத்தை பொருத்தி உங்கள் வீட்டுடைய ஒவ்வொரு மூலைகள்லையும் போய் காட்டிட்டு வாங்க. மூளைகளில் தான் பொதுவாக முன்னாடிலாம் சொல்லுவாங்க பெரியவங்க, மூளையில் போய் உட்காராத, மூளையில் குப்பையை கூட்டி வைக்காத, மூளையில் அந்த பொருளை வைக்காத, எப்பவுமே மூளைகளில் தான் கெட்ட சக்தியானது போய் தங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் மூளைகளில் சுத்தமாக வச்சுக்கணும். தென்மேற்கு மூலையிலலாம் நம்ம வாஸ்து பரிகாரங்கள் செய்யணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வீட்டுடைய ஒவ்வொரு ரூம்லையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலைகள்லையும் அந்த மிளகு தூள் மேலே இருக்கிற கற்பூர ஆரத்தியை போய் காட்டிட்டு வந்துட்டு, அதன் பிறகு இப்போ கற்பூரம் அணைஞ்சிருச்சுங்க, எங்கள் வீட்டில் நிறைய ரூம் இருந்துச்சு, எலுமிச்சம்பழத்தில் 4-5 கற்பூரத்தையே வைக்க முடியும், ஒன்று தான் வச்சேன் அப்படிங்கிறவங்க மறுபடியும் கற்பூரத்தை அந்த தட்டில் ஓரத்தில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். தவறு கிடையாது. லேசான ஒரு நெடி வரத்தான் செய்யும். அந்த நெடி தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றலை எடுக்கக்கூடியது. எல்லா ரூம்லையும் காட்டிட்டு அதன் பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை 4 அறுத்து மீதி இருக்கிற மிளகுத்தூளை அதில் போட்டு உங்கள் தலையை மட்டும், யார் சுற்றுனீங்களோ உங்கள் தலையும், உங்கள் குடும்பத்தில் எந்த நபர் மேலே கடன் பட்டிருக்கீங்களோ அவங்களுடைய தலையை மட்டும் சுற்றி, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களெலாம் நிற்க வச்சிடாதீங்க, யார் சுற்றுனீங்களோ அவங்க தலையும், யார் மேலே கடன் இருக்கோ அவங்க தலையும் சுற்றி கொண்டு போய் முச்சந்தியில் போட்டு வந்துடுங்க. அதுவும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் 9 வாரம் செஞ்சீங்க அப்படின்னா கடன் அப்படிங்கிற பேச்சுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடமே இருக்காதுங்க. இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.